My dear students and parents, இந்த வீடியோவில் ஒரு லாங் டேர்ம் கோர்ஸ் நீட் 2027 அது பற்றி பேச போகிறேன். அதுக்கு என்ன, எப்போ ஆரம்பிக்கிறோம், என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், என்ன ஸ்காலர்ஷிப், எல்லாமே கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த ஒரே வீடியோவில் சொல்லிடுறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ கரண்ட்லி 12th முடிச்சுட்டு இப்போ நம்ம நீட் படிக்கணும், நம்ம டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆம்பிஷனோட ஆர்வத்தோட இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஓகே, ஸோ நீட் 2027 நம்ம என்னைக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு. ஸோ இது ஏற்கனவே சொன்னதுனால உங்களுக்கு ஒன்றும் ரொம்ப ஷார்ட் நோட்டீஸாக இருக்காது. இப்போ நீட் 26 கேன்சல் ஆகி இப்போ நீட் அப்படின்னு வந்திருக்கிறதுனால நமக்கு ஒரு நல்ல ஒரு லாங் டைம் நமக்கு கிடைக்குது. எப்போதுமே ஜூன் மாதத்தில் கோர்ஸ் ஆரம்பிப்போம். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடியே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு நமக்கு கிடைக்கிது. இப்போலேருந்து ஆரம்பித்து நம்ம படிச்சுட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான். அது எப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆன் 15th of May நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு வாரம் கழித்து அடுத்த வெள்ளிக்கிழமை 22nd May செகண்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்து ஒரு வாரம் கழித்து 29th May தேர்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வரலாம். இதில் ஃபர்ஸ்ட் பேட்சில் வந்தால் என்ன பிரயோஜனம் அப்படின்னா, இந்த டைம் டேபிள் உங்களுக்கு புரியுதா? இது எவ்ரி மண்டே டு சண்டே வி வில் கம்ப்ளீட் 3 chapters. இது போன வருஷம் நம்மகிட்ட படித்தவங்களுக்கு தெரியும். 1 வீக் அப்படின்னா அந்த வாரம் ஃபுல்லாக 3 teachers will repeatedly come to the class and they will complete 3 chapters, 3 lessons. அப்போ வாரம் 3 பாடம் அப்படிங்கிறது நம்மளுடைய கான்செப்ட். ரொம்ப தெளிவாக அந்த 3 chaptersஐ கம்ப்ளீட் பண்ணி அதில் பார்ட் டெஸ்ட்லாம் வச்சு அந்த மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் சின்ன சின்ன பார்ட்டாக பிரித்து டெஸ்ட் வச்சு சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணிவிட்டு சனிக்கிழமை ஃபுல் டே படிக்க டைம். சாட்டர்டே மார்னிங் ஒரு சாப்டர் டெஸ்ட், சாட்டர்டே ஈவினிங் ஒரு சாப்டர் டெஸ்ட், அப்புறம் சண்டே படிச்சுட்டு சண்டே மத்தியானம் ஒரு சாப்டர் டெஸ்ட், அப்புறம் ஹாஃப் அ டே ஃப்ரீ. பேரண்ட்ஸ் உங்களை பார்க்க வருவாங்க, நீங்கள் வரலனாலும் நீங்கள் ஃபோனில் பேசுவீங்க. அதுக்காக சண்டே ஹாஃப் அ டே இஸ் ஃப்ரீ ஃபார் யூ. அப்போ இந்த 3 பாடங்கள் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே நடத்தி முடிக்கப்பட்டு நீங்கள் டெஸ்ட்லாம் எழுதி முடிச்சிருவீங்க. அதனால் எவ்ரி வீக் 1 3 chapters, week 2 3 + 3 6 chapters. அதே மாதிரி 3வது வாரம் 4வது வாரம் போகுது. மேபி த நீட் வில் கம் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 week லீவு விட்டுருக்கேன். நீட் இங்கே வரலாம், பின்னாடி வரலாம், முன்னாடி வரலாம். எப்போ வந்தாலுமே ஒரு 1 week மட்டும் அதில் போகும். நீங்களும் போய் எழுதிட்டு வரணும். நீங்கள் 1 year கோர்ஸில் படிச்சுட்டு இருந்தால் கூட இந்த நீட்டு போய் எழுதி அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லையா, போய் எழுதிட்டு என்ன மார்க் வருது என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த மார்க்குக்கும் ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது, எழுதிட்டு வரணும். ஓகே, அது ஒரு 1 week தான். அதுக்கப்புறம் அப்படியே வீக் 6 7 8 அப்படி போயிட்டே இருக்குது. 27 பாடங்கள் முடிஞ்ச உடனே ஒரு 27 chapter எக்ஸாம். மறுபடியும் நம்ம போயிட்டே இருக்கோம். மறுபடியும் ஒரு 27 சாப்டர் முடிஞ்ச உடனே 27 chapter எக்ஸாம். அடுத்து இடையில தீபாவளி பண்டிகை வருது. தீபாவளி பண்டிகை வர்றதுனால இடையில ஒரு 1 week போகுது. அதனால நவம்பர் 8ஆம் தேதி தீபாவளி. அதனால இதில் ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள், அடுத்த வாரத்தில் ஒரு 4 நாள் அப்படி சேர்த்து தான் அந்த வீக் மட்டும் அப்படி சேர்க்க வேண்டியது இருக்குது. ஸோ திஸ் இஸ் 25th week. அண்ட் நம்ம எப்போதுமே டிசம்பர் எண்டுக்குள்ளே எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கோச்சிங்க்கு ரெடி ஆகணும். ஸோ இந்த 27 chapter 2 எழுதிட்டு 27 chapter 3 இங்கே நம்ம எழுதிடுறோம். அதோட இந்த டிசம்பர் எண்டுக்கு நம்ம வந்துடுறோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சூப்பர் ஸ்டடி பிளானர் அப்படின்னு ஒன்று கொண்டு போவோம். அதில் ஃபுல்லாக டெஸ்ட் பிளானர் இருக்கும். அது ஜனவரி 1st அது ஆரம்பிச்சிடும். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் ரெகார்டிங் த பேட்ச் 1. சரி, நான் ஃபஸ்ட்டு வரல, நான் அடுத்த வாரத்தில் வரேன். இப்போ கொஞ்சம் வெளியூரில் இருக்கேன், டூர் போயிட்டேன் இல்லையா, தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டேன், நான் அடுத்த வாரம் வரேன் அப்படின்னா வரலாம். அப்படி 2வது பேட்சில் வரும்போது என்ன ஆகுது, நமக்கு ஒரே ஒரு அந்த 27 chapter எக்ஸாம் 3 மட்டும் மிஸ் ஆகுது. மற்றதெல்லாம் அப்படியே வந்துடுது. இல்லை சார், நான் அடுத்த பேட்சில் வரேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா பேட்ச் 3ல்
நமக்கு எப்படி வருதுன்னா, இந்த 27 சாப்டர் எக்ஸாம் எழுத முடியாது. ஆனால் வாரத்துக்கு 3 பாடம்ங்கிறது அதே மெத்தட் தான். அதெல்லாம் கரெக்டாக போய்கிட்டே இருக்கும். ஒரு 3 சாப்டர் டெஸ்ட் எழுதுவோம், அடுத்து ஒரு 3 சாப்டர், அடுத்து ஒரு 3 சாப்டர், இப்படி போய்கிட்டே இருப்போம். நடுவில் நீட் வரும். ரைட்டா? All chapters, 81 chapters will be completed. You will write the unit test on all chapters and you will also be ready for the coaching. December 27th உங்களுக்கும் all 81 chapters முடிஞ்சிருது. ஓகே, புரியுதா? அப்போது நீங்கள் உடனே வந்துட்டீங்க அப்படின்னா, ஒரு 27 பாடத்தை முடித்த உடனே அதை மட்டுமே ஒரு வாரம் ஃபுல்லாக படித்து ஒரு பரீட்சை எழுதுறதுக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த 81 சாப்டர்ஸில் ஓகே, இந்த 81 சாப்டர்ஸில் நம்ம 3 பார்ட்டாக பிரிக்கிறோம். இது ஒரு 27, இது இன்னொரு 27, இது அடுத்த 27. சீக்கிரமே வரும்போது ஒரு 1 வீக் ஃபுல்லாக படித்து இந்த 720 மார்க்குக்கு 27 சாப்டர் எக்ஸாம் அப்படின்னு எழுதக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் எழுதுகிறோம், அப்புறம் தேர்ட் பார்ட் எழுதுகிறோம். இந்த மாதிரி எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு சீக்கிரம் வரும்போது கிடைக்கிது. இல்லை ஒரு வாரம் லேட்டாக வரும்போது அந்த வாய்ப்பு மட்டும் மிஸ் ஆகுதே ஒழிய ஆல் 81 சாப்டர்ஸ் டெஸ்ட் நம்ம எழுத முடியும். ஓகே, இப்போ நான் நம்ம கோர்ஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஓப்பனாக சொல்லிடுறேன். தெர் இஸ் நோ ஹைட் அண்ட் சீக். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன பண்ணணும். அட்மிஷன் ஃபீஸ் 15,000 அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணணும், ஜிஎஸ்டி இன்க்ளூடட். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறது 60,000 ப்ளஸ் 18%, அப்போ 70,800 பே பண்ணணும். உங்களுக்கு எந்த விதமான ஸ்காலர்ஷிப்லையுமே நீங்கள் வரல அப்படின்னா செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் 70,800 பே பண்ணணும். அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் 4,000 பர் மந்த். இது முதல் 6 மாதத்துக்கு 24,000 இனிஷியலாக பே பண்ணணும். அதுக்கப்புறம் நீட் எக்ஸாம் எப்போ வைக்கிறாங்க என்னன்னு பார்த்து அந்த மீதிக்கு பே பண்ண செகண்ட் டேர்ம் 15th of November பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஸ்காலர்ஷிப் பற்றி ஒன்று சொல்கிறேன். இதிலே ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது. அதாவது நம்ம சக்தி நீட் அகாடமியில் படித்த ஸ்டூடெண்ட்டாக கிராஷ் கோர்ஸ் அல்லது 1 year கோர்ஸ் அது மாதிரி படித்த ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 20,000 rupees இல்லை அந்த ஃபீஸில் லெஸ் ஆயிரும். கிராஷ் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்குமே 20,000 லெஸ் ஆயிரும். இது இப்போ நீட் எக்ஸாம் கேன்சல் ஆகிட்டா கூட இந்த நீட் எக்ஸாம் எழுதும் பொழுது உங்களுடைய மார்க் என்ன வருது, நீங்கள் 400 to 450 இருந்தீங்கன்னா 10,000, 450 500னா 20,000, 500 549 30,000, 550 மேலே எடுத்தால் 40,000. இது உங்களுக்கு இந்த செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் இந்த டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு 20,000 கிடைக்கும், ப்ளஸ் நீட் மார்க்கை வச்சு இதுவும் அடிஷ்னலாக கிடைக்கும். ஒருவேளை இதில் ஒரு 20,000 ஓல்டு ஸ்டூடெண்ட் ப்ளஸ் 550 எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் இந்த 60,000மே முழுமையாக அது பே பண்ண வேண்டியது இருக்காது. ஸோ ரொம்ப கம்மியான ரீசனபிளான ஒரு கோர்ஸு, ரொம்ப நல்ல ஹை ஸ்டாண்டர்ட் கோர்ஸ் வித் வெரி ரீசனபிள் ஃபீஸ். இது வேறு என்ன ஸ்காலர்ஷிப் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் யுவர் 12th மார்க். நீங்கள் ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கலாம், சிபிஎஸ்சியில் படிச்சிருக்கலாம், ஐசிஎஸ்சி போர்டில் படிச்சிருக்கலாம். ஸோ ஸ்டேட் போர்டு ஐசிஎஸ்சிலாம் அவுட் ஆஃப் 600க்கு உங்களுக்கு பரிச்சை மார்க் வந்திருக்கு. அதில் உங்களோட மார்க் 500க்கு மேலே இருந்தால் 10,000 லெஸ் ஆகும் ஃபீஸு. 525னா 20,000, 550னா 30,000, 575னா 40,000. ஐசிஎஸ்சிக்கும் இதே மெத்தட் தான். அப்போ +2 மார்க் பேஸ்டு 12th ஸ்டாண்டர்ட் மார்க் பேஸ்டு ஸ்காலர்ஷிப் இருக்குது. இன் அடிஷன் டு தட் நீட் மார்க், நீட் 26 தான், ப்ரீவியஸ் இயர்லாம் கிடையாது. 12th 2026 எழுதினவங்களுக்கு மட்டும்தான் இது. ஓகேயா? அப்போ 12th ஸ்டாண்டர்ட் இதுவும் இருக்குது, நீட் மார்க்கும் இருக்குது. ஒருவேளை சக்தியில் கிராஷ் கோர்ஸ் படிச்சிருந்தால் அந்த இதுவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது. சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 500 மார்க்குக்கு பரிச்சை, 400 மார்க்கு மேலே வாய்ந்தால் 10,000, 425னா 20,000, 450னா 30,000, 475னா 40,000. இந்த ஆஃபர் இருக்குது. நீட் 26 அது ஏற்கனவே சொல்லிட்டேன், ப்ரீவியஸ் பேஜிலே இருந்தது, அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஆஃபர். ஓகே, தென் நெக்ஸ்ட், கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்து 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படி இருந்தால் டைரெக்டாக இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த மார்க், அவங்க என்ன மார்க் வாங்கியிருக்காங்கங்கிறதெல்லாம் பார்க்கல, 7.5% ஸ்டூடெண்ட்டுக்கு 50% அந்த பயிற்சி கட்டண சலுகை அப்படிங்கிறது உண்டு.
ஓகே, தென் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின், திருச்சியில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் இந்த நம்பர் 9345129898. திருச்சியில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸு டே ஸ்காலராக வரணும் அப்படின்னா 9043530720. திருச்சியில் இருக்கக்கூடிய பாய்ஸ் 9043560720. மதுரை கேர்ள்ஸ் வந்து 8248610881. ஓகே, ஸோ இதுதான் விஷயம். சக்தி நீட் அகாடமியோட ரிசல்ட்ஸ் பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே இந்த சேனல்லே இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு கம் டு சக்தி நீட் அகாடமி. தேங்க்யூ.